பக்கத்தில் கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடான்னா பைக் எடுத்துன்னு போகிறேன். சைக்கிள் எடுத்துன்னு போகலாம்ல, பக்கத்தில் தானே நடந்தாவது போகலாம்ல. சைக்கிள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகலாம்ல. பைக்கில் பெட்ரோல் போட்டுன்னு பால் பாக்கெட் வாங்க போகிற பக்கத்தில் பெட்ரோல் விற்கிற விலைக்கு. அந்த பைக் அப்போவே வாங்காதன்னு சொன்னேன். 20 கிலோமீட்டர் தான் கொடுக்குது, பால் பாக்கெட்டே 25 ரூபா தான். இதுக்கு 100 ரூபா பெட்ரோல் போட்டுன்னு போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. வண்டி டேங்க்கா, அது பெட்ரோல் டேங்க்கு, வாட்டர் டேங்க் மாரி இருக்குது. அதுக்கு பெட்ரோல் போகிறதுக்கு 3 லட்ச ரூபா நான் பேங்க்கில் லோன் போடணும் போல இருக்குது. வண்டி டயரை பாரு, அதான் பொக்லைன் மிஷின் டயர் மாரி இருக்குது வண்டி டயர் பார்த்தோன்னா. பின்னாடி மட்காடு அவ்வளோ வயத்தில் எடுத்து வச்சுக்கிறான். பின்னாடி சீட்டில் உட்காந்து ஒரு ஆள் ஸ்டூல் போட்டுலாம் கூட ஏறி போட்டு தான் உட்காரணும் போல இருக்குது. இந்தமாரி பைக்கை வாங்கி வச்சுருப்ப நடக்கிறது கிடையாது, சைக்கிள் ஓட்டுறது கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது, எங்கே போனாலும் பைக்கு. என்ன இப்போது இப்படியே போனால் என்ன நாடு எப்படா வல்லரசு ஆகும்? டல்லர்ஸாக தான்டா ஆகும்.